SAK ACADEMY. இன்றைக்கி நம்ம while loops பற்றி பார்க்க போகிறோம். while loops அப்படின்றது உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் அந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். I is equal to 1 அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிவிட்டு I lesser than or equal to 10 இருந்தால் எனக்கு சப்போஸ் அந்த கண்டிஷன் greater than or equal to lesser than or equal to whatever may be உங்கள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் எனக்கு இந்த விஷயம் கீழே பிரிண்ட் ஆகணும். அண்ட் இது எனக்கு இன்க்ரீமெண்ட் +1 இன்க்ரீமெண்ட் ஆகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 10 வரையும் பிரிண்ட் ஆகணும், +1 அது இன்க்ரீமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் print loop அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து இதை எண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 10 வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஈக்குவல் டூன்ற சிம்பிள் நான் கண்டிஷனில் கொடுத்தனால 10 வரையும் வந்திருக்கு. இல்லை அப்படின்னா எனக்கு 9 டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு 9 வரையும் தான் வரும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு கொடுத்தீங்கன்னா இல்லை லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் நீங்கள் கொடுக்குற வரையும் வரும். ஈக்குவல் டூ நீங்கள் கொடுக்கலன்னா அதுக்கு லெஸராக ஒரு நம்பர் முன்னாடியே அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு while loop. ஸோ while loop இப்படி அப்படின்னா ஃபார் லூப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச், அதாவது ஒரு ரேஞ்ச் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுவோம். இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மீடியேட்டாக ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ பார்த்துடலாம். இப்போ ஃபார் I in range 1,5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 1,10 வாட் எவர் மேபி எனக்கு அந்த ரேஞ்ச்குள்ளே அந்த இது பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த அது கண்டிஷன், அது முன்னாடி நம்ம whileல கொடுத்தது கண்டிஷன். இதில் நம்ம கண்டிஷனாக கொடுக்கல, ஒரு ரேஞ்சாக கொடுத்துருக்கோம். இந்த இனிஷியல் வேல்யூலேருந்து எனக்கு இந்த ஃபைனல் வேல்யூ வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுவே நான் ஒரு நேமாக கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன்னா அது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஏன்னா அது ஸ்ட்ரிங்கில் உள்ள எல்லா ஒரு கேரக்டர்ஸையும் உள்ளே ட்ராவர்ஸ் பண்ணி நமக்கு சில ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஃபார் லூப் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா I15 வரையும் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ உங்களுக்கு 14 வரையும் தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார் லூப்பு. ஃபார் லூப்பில் இப்போ நான் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு 3 சிட்டி நம்ம கொடுத்துக்கலாம். சென்னை, பெங்களூர் ஆர் வாட் எவர் மேபி, சென்னை, பெங்களூர், மதுரை, அந்த மாதிரி நான் 3 சிட்டிஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 3 சிட்டிஸையும் எனக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்காக டிஸ்பிளே பண்ணோன்னா என்ன செய்யணும், இல்லை 3 சிட்டிஸில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஏதோ ஒரு சிட்டியோட நேம்குள்ளே எனக்கு ஒவ்வொரு லெட்டருக்குள்ளேயும் ட்ராவல்ஸ் ஆகி எனக்கு ஒரு இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சிட்டிஸ்க்கு நம்ம 3 சிட்டிஸ் கொடுத்துருக்கோம். கீழே ஃபார் I in ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்ட்ரிங்குன்ற போது நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபார் I in சென்னை அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சென்னைக்குள்ளே டேரெக்டாக போய் ஒவ்வொரு கேரக்டராக அதை ட்ராவர்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ அந்த கேரக்டர்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே காமனாக நான் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சிட்டிஸ் உள்ள நேம் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இது பேசிக்ஸ் ஆஃப் ஃபார் அண்ட் while loop. பட் ஆனால் இதில் இன்னும் அட்வான்ஸ்டாக இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம இன்னும் போக போக அட்வான்ஸ்டில் நம்ம அது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.